எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேபி எஜுகேஷன். இந்த சேனலில் நான் கெமிஸ்ட்ரி வீடியோஸ் தான் போட்டுட்ருந்தேன். ஆனால் சில பேரோட ரெக்வெஸ்ட்னால இந்த ஹிந்தி வீடியோவும் போடுறேன். நிறைய பேரண்ட்ஸ் விரும்பி கேட்டிருக்கிறாங்க, நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் எங்கள் பிள்ளைங்களுக்கு, கொஞ்சம் கற்றுக் கொடுங்க. அதனால் தமிழை வச்சு ஹிந்தியை முதல்ல பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு நம்மளும் ஹிந்தி கற்றுக்கலாம், பசங்களுக்கு சரளமாக சொல்லிக் கொடுக்கலாம். அந்த ஒரே நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபு பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. ஸோ முதல்ல அந்த உயிர் எழுத்துக்கள்னு தமிழில் சொல்கிற உயிர் எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். சவுண்ட் எதில் இருந்தால் நம்ம சவுண்டு வருதோ, அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. ஆயுத எழுத்துன்னு ஒன்று இருக்குது தமிழில், அக். இப்போ இந்த ப்ளூவில் இதுக்கெல்லாம் தமிழ் எழுத்துக்கள். இதற்கு இணையான ஹிந்தி எழுத்துக்கள் என்ன வரும், என்ன சவுண்டில் வரும்? இந்த ஆ வரும்போது இந்த எழுத்து ஆ, இது எப்படி எழுதணும்னு சொன்னீங்கன்னா, முதல்ல ஒரு 3 மாதிரி போட்டு கொஞ்சம் கர்வ் இப்படி, இதுதான் ஆ. அடுத்து ஆ, இதே மாதிரி எழுத்து எழுதிட்டு 3 மாதிரி போட்டு இப்படி கொஞ்சம் கர்வ் பண்ணி கிட்ட ஒரு கொம்பு மாதிரி வரைஞ்சிங்கன்னா ஆ. அடுத்தது இ, அதாவது குரில் இ. ஸோ சிம்பிள். ஈ நெடில் போட்டு ஈ மேலே இழுக்கணும், அவ்வளோதான். ஊ குரில். ஊ எப்படி நம்ம தமிழில் குரில் நெடில்றோமோ, ஹிந்தியில் லகு தீர்க்குன்னுவோம். அதாவது நேரத்துக்கு உச்சரித்தோன்னா அது தீர்க்குன்னு சொல்லுவோம். லகுனா ஷார்ட், தீர்க்குனா லாங். இப்போது தமிழில் ஏ இருக்குது, ஹிந்திலையும் இந்த ஏ இருக்குது. இது ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக எழுதிடலாம் இப்படி. தமிழில் இந்த ஏக்கு ஹிந்தியில் ஏன்ற எழுத்து கிடையாது, அதுக்கு இணையான எழுத்து கிடையாது. ஆனால் ஐன்ற ப்ரொனன்சியேஷன் வரும்போது இதுதான் நம்ம போடுவோம். இது ஐக்கு மாத்திரம் தான் சொல்லுவோம். ஐக்கு மாத்திரம் தான், ஐநக்குன்னு தான் படிப்பாங்க பசங்க. ஏ சே ஏடி, ஐ சே ஐநக்குன்னுவாங்க. ஸோ ஏன்னா அந்த கே சவுண்டு வரணும், அதனால கே கை காண்டி. அடுத்து ஓக்கு ஆ மாதிரியே ஒரு எழுத்து போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கொம்பு போட்டு மேலே சொல்லிச்சா அது ஓ. அடுத்து ஓ, இதுக்கு ஹிந்தியில் இணை எழுத்து கிடையாது. அவுக்கு இருக்குது, ஆ மாதிரியே போட்டு அதே மாதிரி ஒரு கொம்பு வரைஞ்சி 2 வரைஞ்சிங்கன்னா தட்ஸ் கால்ட் அஸ் அவு. அதே மாதிரி ஹிந்தியில் இருக்கிற இன்னும் 2 எழுத்து இருக்குது, அம் ஆக. அதுக்கு தமிழில் இணை எழுத்து கிடையாது. இதான் மெயினான உயிர் எழுத்துக்கள். அதாவது ஹிந்தியோட உயிர் எழுத்துக்கள் ஸ்வர்ன்னு சொல்லுவோம், ஹிந்தியில் இந்த ஸ்வர். இதை முதல்ல கற்றுக்கிட்டா இதை வச்சு அடுத்து இது உயிர் எழுத்தை வச்சு மெய் எழுத்தோடு சேர்த்து எப்படி ஸ்வர் வருதுன்றது, எப்படி ஒரு வேர்டோட சவுண்டு வருதுன்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.